தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்களேன், நீரே என்னுடைய தஞ்சம். நீங்க தான் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை நிரம்பட்டும். நீங்க தான் என்னுடைய கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுமா, எனதெல்லாவற்றிலும். ஒரு பிரசன்னம் அப்படியே நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆராதனைக்கு முன்னால ஜெப நேரத்துல அந்த வார்த்தை ஒரு மத்தியில இறங்கி வரும்போது அது பலன் கொள்ளட்டும். கர்த்தர் என் பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய மகிமையின் அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடம் முழுவதும் நிரப்புவதாக. நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. கைகளை வைத்துக்கொள்ளுமா, இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசு. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா, இயேசுவே ராஷா மாமா ரியாந்தடரா. இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், யார் அதில் கலந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகத்தின் அக்கினி ஊற்றப்படுவதாக. இந்த பாடல் வேலையில் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, இந்த ஜெபங்களில் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே, யூடியூபின் மூலமாய் பார்த்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ அபிஷேகத்தை நிரப்பும். Oh, hallelujah. இயேசுவே மீட்பர், இயேசுவே எல்லாவற்றிலும் நான் உம்மை. ஜீசஸ், ஜீசஸ், எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் கர்த்தரினுடைய பலனாய் இருக்கிறார். கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அவர் என் கோட்டையாய், என் துருகமாய், என் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஒரு ஆமென். இந்த நேரத்தை தேவ வல்லமை ஒவ்வொரு வளாகத்திற்குள்ளும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளும் அது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரம்பிக் கொண்டே நன்றி ராஜா. ஓ தேவ வல்லமையினால், தேவ வல்லமையினால், தேவ வல்லமையினால், தேவ வல்லமையினால் இந்த இடங்கள் எல்லாம் நிரம்பட்டும். ஓ எல்லா கட்டுகள் உடைவதாக, எல்லா விதமான காயங்கள் மாறுவதாக, எல்லா விதமான பலவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தர்மியான இந்த அப்பா மாலை நேரத்தில் உம்முடைய வேத வசனங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே இருதயத்திற்குள் பதியத்தக்கதாகவும் உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும். மகிமையால் மூடும்
தொடர்ந்து நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நான் அபரிஜனமான ஊழியக்காரன், கடமையை தான் செய்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்த ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆபக்கூக் என்கிற தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனம். வேத புத்தகத்தில் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் 1086வது பக்கம். இன்றைக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆபக்கூக் என்கிற தீர்க்கதரிசி ஒரு அழகான காரியத்தை சொல்வதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமை சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புவதே நீங்கள் சாதாரண ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, உயரமான ஒரு இடத்துல. ஆமை சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்பும் போதே ஒரு தாழ்வான இடத்துல இல்லை, உயரமான ஸ்தலங்களை கொண்டு நிறுத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 33 வாசிக்கும் போது தாவீது அழகாய் சொல்லுகிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆமென். நடக்க பண்ணுகிறார், நிறுத்துகிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துடைய 34வது வசனம் வாசிக்கும் போது அங்கே அழகா அந்த தாவீது சொல்லுகிற வார்த்தை, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல ஆக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னை நிறுத்துகிறார். ஒன்று நடக்க பண்ணுகிறார், 2வது ஆண்டவர் அந்த ஸ்தலத்தில் நிறுத்துகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவர் மேலே உயரத்தில் கொண்டு போகிறேன்னு தெரியாது. ஒன்று உயரத்தில் நடக்க பண்ணுவார், 2 உயரமான இடத்துல உங்களை நிறுத்துவார். உன்னதமான போஸ்டிங்கில் கொண்டு போய் நிறுத்திடுவார். உயரமான இடங்களை உங்களை நிறுத்தி அழகு பார்க்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளை ஒரு குறைவாய் பார்க்கிறவர் அல்ல, உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய விருப்பமே நீங்கள் தாழ்வான இல்லை குறைந்து போன ஒரு அனுபவத்தில் அல்ல, உயரமான இடங்களிலே கர்த்தர் நிறுத்துகிறான். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நிறைய பேர் அட்ரஸே இல்லாமல் இருக்கும். தாழ்வான இடங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? அட்ரஸ் இருக்காது. அவங்க ஏதோ ஒரு மறைவிலே இல்லை என்றால் ஏதோ ஒரு மனிதனுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், தங்களை வெளிப்படுத்தவே முடியாது. அப்போ கீழே இருக்கிற வரைக்கும் ஏதோ உன்னை மறைத்து கொண்டே தான் இருக்கும். உன்னால் எழும்பவே முடியாது, உன் முகத்தை நீ வெளியே கொண்டு வரவே முடியாது, நீ பிரகாசிக்கவே முடியாது. படிக்கிற காரியத்திலே இருக்கலாம், அல்ல குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், தொழிலையா இருக்கலாம், பிஸ்னஸ்ல இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதில் வேணும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா போட்டுக்கோங்க. இன்றைக்கு உங்கள் மேலே மறைச்சி வச்ச மலையை கர்த்தர் மாற்றி அந்த மலைக்கு மேலே உன்னை கொண்டு போய் வைக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் உன் பாதத்துக்கு கீழே எல்லாம் வரணும், நீ எல்லாவற்றுக்கும் மேலே நிற்கணும். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரை கர்த்தர் நம்முடைய கால்களை எப்படி வச்சிருக்கிறாரு. நீ நிறைய பேர் நம்ம கால்களை குறித்து தெரியாது. ஆமென். இன்னைக்கு நம்ம கால்கள் எப்படிப்பட்ட கால்கள் சொல்லி நமக்கே தெரியாது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கால்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும். மான்களுடைய கால்களை போல வச்சிருக்கிறார். இந்த மான்களுடைய கால்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலேருந்து கீழே குதிச்சாலும் இந்த காலுக்கு ஒண்ணுமே ஆகாது. 2வது துரிதமாய் ஓடக்கூடியது இந்த மான்கள். அது கால் அவ்வளோ துரிதமாக ஓடும். மனுஷன் ஓடுற மாதிரிலாம் இல்லை. துஷ்ட மிருகத்திலிருந்து தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வதற்காக அதோடைய வேகம் அதிகமாக இருக்கும்.
அது ரெண்டாவது பாருங்க, துரிதம், அதோட ஓட்டம் துரிதமாக இருக்கும். ரெண்டாவது, உயரமான இடங்களிலிருந்து கீழே அது குதித்தாலும் அது கால்களுக்கு ஒன்றுமே ஆகாது, பாதுகாப்பாக போய்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சிடுவோம், ஐயோ இவ்வளோ உயரத்துலேருந்து குதிக்குது, முடிஞ்சிச்சு நினைப்போம். இல்லை, ஆண்டவர் பாரு, இல்லை எழுவி ஓடிக்கிட்டே இருந்துவார். ஆமேன். எனக்கு ஆண்டவர் உன்னை முடங்கி கிடக்க வைப்பது அல்ல, முடக்குகிற தேவன் அல்ல. நீ எழுந்து ஓடிட்டே இருக்கணும், நீ எழுந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ கர்த்தருக்காக ஏதாவது செய்ய ஓடிக்கிட்டே இருக்கணும், உன் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ ஓடி 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 உன் லக்கை அடைகிற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் தேவ சித்தம். நேரத்தை சாத்தான் பாப்பான், நீ ஓடாத, நில்லு, ஏன் கூப்பிடுறேன்னு சொல்லுவான். அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தில் நீ வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் ஜெபிப்பதற்காய் நடந்து போகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜெபிப்பதற்காய் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபிக்க போற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அங்க ஒரு மனுஷன் இருக்கான், கிட்டத்தட்ட 48 வயசுக்கு மேல இருக்கும். அவன் இயேசுவுக்கு முன்னால் உள்ளவங்களையும் பார்த்துட்டான், இயேசுவையும் பார்த்துட்டான், இயேசுக்கு அப்புறம் உள்ள அவருடைய சீஷர்களையும் பார்த்துட்டான். ஆமென். ஆனா அவனுடைய இருக்கை அதே இடம்தான். காலையில் வந்தோடனே ஆலயத்துடைய அந்த ஆட்டு வாசல் அருகே போய் உட்கார்ந்துக்கணும். வரவங்கள்ட்டெல்லாம், ஐயா ஏதாவது உதவி செய்யுங்க, என் வாழ்க்கை எதை வச்சு தான் ஓடிட்டு இருக்குது என்கிற ஒரு காரியத்தோட எளிமை நடக்க முடியாது. ஏனென்றால் அங்க ஒரு மறைவு இருக்கிறது. ஆட்டு வாசல் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இந்த ஆலயத்துக்குள்ள போறவங்க வரவங்கெல்லாம் அவனுக்காய் பரிதாபப்பட்டு தங்களால் ஏன்ற காரியத்தை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வாங்கி கொண்டு அந்த காரியத்திலே பிழைப்பை ஓட்டி கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் யோசித்தார், இனி இவங்க உட்காரக்கூடாது, இனி இவங்க உட்காரக்கூடாது. அமைச்சு சொல்லுங்க, இனி இவங்க, நீங்கள் பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க, இனிமேல் நீ முடங்கி கிடக்கக்கூடாது. நீ ஆண்டவருக்காக எழும்ப போற, நீ கர்த்தருக்காக எழும்பி ஓட போற, உன் லக்கை நோக்கி நீ ஓட போற. இதுவரைக்கும் இத்தனை வருஷம் நீ இங்க முடங்கி இருந்திருக்கலாம், ஆனா இனி நீ முடக்குபடி கர்த்தர் வைக்க போதில்ல, எழும்பி ஓட போற. சொல்லுங்க, எழும்பி ஓட போற, நீ எழும்பி ஓட போற, எழும்பி கட்ட போற, எழும்பி செயல்பட போகிற. பாருங்க, 48 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மனுஷன் அவ்வளவுதான். அவன் யோசித்த என் வாழ்க்கை அவ்வளவுதான், ஃபினிஷ்டு. நீ நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறேன், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு, அவ்வளோதான், இனி என் வாழ்க்கையில் எழும்ப முடியாது, அவ்வளோதான், எல்லாம் முடங்கி போச்சு, என்னுடைய ஞானம் மழுங்கி போச்சு, என் அறிவு மழுங்கி போச்சு, என் பேச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. மோசே சொல்லுகிற, நான் மந்த நாவும் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு இப்போ தெரிஞ்சதில் ஒன்று இதான் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஆடு கத்துற மாதிரி கத்த தான் தெரியும், வேற எதுவுமே எனக்கு. ஏன்னா 40 வருஷம் ஆடை மேய்ச்சி 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 அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாஷை இதான் தெரியும். என்னால் பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்க முடியாது, அங்கெல்லாம் என்னால் ஓட முடியாது, அங்கெல்லாம் என்னால் செயல்பட முடியாது, அப்படி அந்த உயரமான இடத்துல என்னால் போய் நிற்க முடியாது. ஆண்டவரே, உமக்கு சித்தமாக இருக்கிற வேற யாரையாவது அனுப்புங்க. நிறைய பேர் சொல்கிறேன், கர்த்தருக்கு சித்தம் நீ போகணும், நீ தான் போகணும், நீ தான் அந்த பார்வோனுக்கு உயர்ந்த இடத்துல போய் நீ நிற்கணும், பார்வோனோடு பேசணும். பவுல்கிட்ட சொல்கிறாரு, பவுலே ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கை முடிய போகாது, நீ ராயனுக்கு முன்னால் நிற்கணும். அமைச்சர் எங்கே நிற்கணும்? ராயனுக்கு முன்னால் நிற்கணும். நீ சிலங்க ராயனுக்கு முன்னால் நிற்கணும். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பார்வோனுக்கு முன்னால் நிற்கணும். நீ நிற்க வேண்டிய இடம் இது இல்லை, அங்கே முன்னாடி. ஆனால் நம்ம தான் சொல்கிறோம், முடியாது, என்னால் போக முடியாது, அவ்வளோதான், நான் எப்படி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய காரியத்தில் சிந்தித்து அப்படியே நம்ம முடங்கிட்டே இருக்கோம். இதே போல தான் 48 வருஷம் ஒரு மனுஷன் முடங்கியே இருக்கிறான், எலும்பல. அவன் வாழ்க்கை பழகி போச்சு. வீட்டிலேருந்து யாராவது தூக்கி ஒன்று உட்கார வைக்கணும், சாயங்காலம் யாராவது தூக்கிட்டு வீட்டுக்கு போகணும், அதை கிடைக்கிறச்சு அவனுக்கு சாப்பாடு போடணும், ஸ்தோத்திரம், அடுத்த நாள் திருப்பி கூட்டி. இதுதான் வழக்கமாக இருந்த காரியம். சில ரொட்டீனாக இதான் நடந்துகிட்டே இருக்கும், வழக்கமாக சில காரியம் இப்படி தான் ஓடிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த வழக்கத்தையே மாற்றுகிறவர், உன்னுடைய வழக்கத்தையே மாற்றுகிறவர், உன்னுடைய அந்த பழைய காரியத்தை முற்றிலுமாய் மாற்றுகிறவர். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின.
இதுவரைக்கும் ஓட முடியாத உன்னை கர்த்தர் ஓட வைப்பார். இதுவரைக்கும் நடக்க முடியாத உன்னை நடக்க வைப்பார். இதுவரைக்கும் செயல்பட முடியாத உன்னை கர்த்தர் செயல்பட வைப்பார். ஏனென்றால் ஆமென், உன்னை ஆதிக்கம் பண்ணி கொண்டிருந்த, உன்னை அதிகாரம் படுத்தி கொண்டிருந்த, உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த சகலவற்றையும் கர்த்தர் உன் காலின் கீழே கொண்டு வருவார். அப்ப நீ எழுந்து நடந்தே ஆகணும். ஆமென். நீ எழுந்து நடக்காம எதுவுமே உன் காலு கீழே வராது. நீ எழுந்து நடக்கும் போதுதான், எழுந்து செயல்படும் போதுதான், எழுந்து கர்த்தரை நிறைவேற்றி உயர் இடங்களில் போகும்போதுதான் இதெல்லாம் காலு கீழே வரும். ஆகவே இந்த 48 வருஷமா அங்கேயே இருக்கிறான். இப்போ பேதுரு, யோவான் என்கிற தேவ பிள்ளைகள் அங்கே நடந்து போறாங்க. அவங்கள்ட்டையும் பார்த்து கேட்குறான், ஐயா, எனக்கு பிழைப்பு உண்டாகத்தக்கதா எதையாவது தாங்க, எதையாவது தாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓ, எதாவது தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தாங்க, எதையாவது தாங்க ஆண்டவரே, எதையாவது. அப்படி தான் நிறைய பேர், எதையாவது தாங்க. எதை தந்தாலும் ஓகே, ஆமே, ஆனால் நான் வாழணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு ஒரு வாகனம் வாங்கணும், எப்படியாவது எதையாவது தாங்க. ஆமேன். ஆபிரகாம் சொல்லும்போது அழகா சொல்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு என்னத்தை தருவீர். நிறைய பேர் கேள்வி, எதை தருவீங்க? நான் இப்படிப்பட்ட காரியம் இல்லாமல் இருக்கேன், எதை தருவீங்க? ஏய், நீ முதல் வெளியே நடந்து வா, அப்பதான் உன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நீ உள்ளாலே முடங்கி இருக்கிற வரைக்கும் உன் ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது, உன் மேன்மையை பார்க்க முடியாது, உன் உயர்வை பார்க்க முடியாது, கர்த்தர் வைத்த திட்டத்தை பார்க்க முடியாது, அவருடைய தரிசனத்தை பார்க்க முடியாது. கூடாரத்தை விட்டு முதல் வெளியே வா. ஆமென். எத்தனை பேர் கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே உட்கார்ந்துட்டு, இதுதான்ப்பா என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய காரியம், இதுதான் சொல்லி உள்ளே உட்காந்துட்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற, வெளியே வந்து உன் கண்ணை மேலே பாரு, மேலே பாரு. நீ கீழேயே பார்த்து அந்த ஸ்தோத்திர வட்டத்துக்குள்ள, அந்த கூடாரத்துக்குள்ள கீழே மட்டும் பார்த்து 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 பழகின உன்னுடைய கண்களை கொஞ்சம் மேலே பார்க்கும்படி, உயர்தலங்களை பார்க்கும்படி திருப்பிக்கோ. அங்கதான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அங்கதான் உன்னுடைய ஆசீர்வாதமே இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னா பிரமித்து போனான். என்னத்தை பார்த்தான்? ஆபிரகாமே இங்கே வா, மேலே பார்க்குறல்ல, என்னத்தை பார்க்குற? நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது, அழகழகாக மின்னிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் எண்ணி பாரு. ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியாது. நட்சத்திரம் என்ற அளவுக்கு என்ற அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பேர் வைத்து அழைக்கிறார். யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய நட்சத்திரத்தையும் பேர் வைத்து அழைக்கிறார். நம்ம தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வச்சிருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஆண்டவர்! அந்த நட்சத்திரங்களை பேர் வைத்து அழைத்து அதை எண்ணுகிறார். நம்ம தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்மளால கூட நம்ம தலை முடியை கொஞ்சம் எடுத்துட்டு என்ன செய்ய முடியாது, என்ன முடியாது, கொஞ்சம் முடியை கட் பண்ணி கொஞ்சம் எண்ணுங்கப்பான்னு சொன்னா என்ன செய்வாங்க? என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் நம்முடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ மேலே இருக்கணும், ஏன் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற? நீ இருக்க வேண்டிய ஸ்தலம் மேலே, உயர் ஸ்தலத்துல நீ இருக்கணும், ஏன் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற? நீங்க மேலே எழும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கீழேயே இந்த வாசல்லே உட்கார்ந்த மனுஷனை பார்த்து பேதுரு, யோவான் சொல்றாரு, எப்பா ஏன் இவ்வளவு நாள் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற? நான் உன்னை ரொம்ப நாளா பார்க்கிறேன், கொஞ்சம் வருஷங்களா பார்க்குறேன். இயேசு வரும்போது இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிற, அதுக்கு முன்னாடி இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிற, அவர் மரிச்சு பரலோகத்துக்கு பாருங்க, பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிற. இனி எவ்வளோ நாள் தான் இங்கே உட்கார போகிறேன்? ஆமென். இயேசுக்கு முன்னாடி அங்கே தான் உட்கார்ந்துருந்தான். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகு அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டுடைய அழைப்பை பெற்று தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு வரும்போதும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கான். நிறைய பேர் வாழ்க்கையில் இதே எங்களுக்கு போதும் பிரதர், இதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை விட்டு நாங்கள் அங்கே இங்கேயும் நகர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது இல்லை இடம். என் நாமத்தை மகிமைப்படுத்தினா நீ ஓடியே ஆகணும். நீ என் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா, எனக்கு என் பெயரை நீ பிரஸ்தாபப்படுத்தணும்னா நீ ஓடியே ஆகணும். ஓடாம என் நாம மகிமைப்படவே முடியாது. பேதுரு யோவானு வரும்போது கேட்குறாங்க, எதையாவது தாங்க. அப்போ பேதுரு யோவான் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட என்ன கிடையாது, என்ன கிடையாது சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன், என்ன கிடையாது என்கிட்ட. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணையோ
வெள்ளியோ என்கிட்ட என்ன இல்லவே இல்லை. அவன் ஏமாற்றம் அடைந்தான். நான் அதெல்லையா எதிர்பார்த்தேன், நீர் அதை போய் இல்லைன்னு சொல்லிட்ட. என்ன ஏதோ இன்னைக்கு நீர் பிழைப்புக்கு ஏதோ ஒரு வெள்ளியை போடலாம், இல்லை ஏதோ கொஞ்சம் பொண்ணு எதாவது தந்து நான் சாப்பிட்றதுக்கு வழி செய்வேன்னு பார்த்தா அது ரெண்டுமே இல்லைன்றீங்களே. அப்படியே ஒரு ஏமாற்றத்தோடு அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறான், நோக்கி பார்த்துட்டே இருக்கான். அவன் சொல்ற ஒரு வார்த்தை, இதை காட்டிலும் பெரிதானவன் என்று இருக்குது. இந்த பொன் வெள்ளி இதெல்லாம் இதுக்கு ஈடே இல்லை. ஆமீன். அதை காட்டிலும் பெரிதான ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். அப்படி சொல்லுங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம். கரகத்தடி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம், கொஞ்சம் சத்தமாம், ஏகும் வாசனை சேடும் நாமோ. பரிமள தைலமாம், பாரிக்கும் வாசனை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஆமென். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். எல்லாம் சாத்தானுடைய வல்லமைகளெல்லாம் முடக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை துரத்துகிற இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாமம் இருக்கிறதையா. அந்த நாமத்துக்கு முன்னால இந்த பொண்ணு வெள்ளியில ஒண்ணுமே இல்லை. அந்த நாமத்தை சொன்னா நடக்காதது நடக்கும். அந்த நாமத்தை சொன்னா செயல்படாதெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த நாமத்தை சொன்னா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும். அல்லேலூயா. சொல்லி சொல்றாங்க, பொன்னோ வெள்ளி என்ற இல்லை, எங்கள்கிட்ட உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் சொல்லிட்டான். கையப்படி சொன்னாரு. அவன் பார்க்கறான், என்னத்தை செய்ய போறாரு, என்னத்தை தர போறாரு. சொன்ன, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நடக்க பண்ணுகிறவர். நீ நினைக்கிற உட்கார்ந்துட்டே இருக்க நினைக்கிற, உட்கார்ந்தா அந்த உன்னதமான ஸ்தலத்துல போக முடியாது. இவன் வாசல் படியிலே உட்கார்ந்த மனுஷன் சொல்ல, நீ வாசல் படியில் அல்ல, வாசலுக்கு உள்ள வரணும். நீ அவரை துதிக்கும்படி வாசலுக்குள்ள வரணும். துதிக்கிறவன்ட்ட நீ கையேந்த வேண்டியதில்லை, நீ துதிக்க வேண்டியவன், துதிக்க வேண்டியவள். நீ நடக்கணும், நீ நடக்கணும். நசரேனா இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட. உடனே அந்த மனுஷன் பாருங்க, அவருடைய கால்கள் எல்லாம் பலன் கொள்ள ஆரம்பித்தது. ஆகவேதான் ஆகபூக் சொல்றாரு, ஆண்டவராய் கர்த்தர் என் பலன், ஆண்டவராய் கர்த்தர் என் பலன். பலனில்லாத கால்கள், பலனில்லாத சரீரம், பலனில்லாத ஆத்துமா, பலனில்லாத ஆவி கர்த்தர் பலப்படுத்தினார். அவனுடைய கால்கள் பலன் கொண்டது, கரடுகள் எல்லாம் மாறினது, அந்த எல்லாம் முடக்கப்பட்ட காரியம் மாறினது. சூம்பின கால்கள் பலனடைந்து எழும்பி நிற்க ஆரம்பித்தான். அல்லேலூயா.
எழுந்து நிற்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னாலே ஓடினா பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட ஆரம்பித்தார்கள். கர்த்தர் உன்னை நடக்க பண்ணினா உன்னை பார்க்கிறவங்களை ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆண்டவர் சாதாரண இடத்துல இல்ல. இது வரைக்கும் சொன்ன நீ வெளியே பிச்சை தானே கேட்டுட்டு இருந்த, ஆனா இன்னைக்கு எப்படி நீ உள்ள வந்த? நீ வேற யாரா? அவன் தானா? இல்ல, நான் அவனே தான், நான் அவன் தான். ஏன்னா என் கால்களை அவர் மான்களுடைய கால்களை போல மாற்றினார். நீ நிறைய பேர் ஆண்டவர் நீ முடங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? இனி முடங்கி உட்கார போறதில்ல. ஆண்டவனை எழும்பி நடக்க பண்ண வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், நேரம் ஆயிட்டுருக்கு. என்னுடைய மகனுக்கு திடீர்னு பாருங்க, கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஒரு விபத்து. இந்த விபத்தில் இடது கால் 2 முறிந்து விட்டது. ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவன் பெட்டில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு யோசனை, ஆண்டவரே நான் இனி நடப்பேனா? நான் இனி நடக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் பேசினார், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உருவாக்கப்படும், உடைந்து போன எலும்புகள்லாம் உருவாக்கப்படும். ஆண்டவர் வசனத்தை சொல்றாரு, மகனே நீ இது. இவன் கேட்டாப்பா இந்த வசனம் எங்க இருக்கு? வசனம் இல்லை, அந்த நம்பர் சொல்லி வசனம் இல்லை, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அழகா சொல்ல, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்ன செய்யுமா? ஒன்று சேரும், ஒன்று சேரும். இவன் கால் உடைந்து இருக்கிறது, வார்த்தை வருது, உன் எலும்புகள் ஒன்று சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எழுந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். முதல்ல அவன் காலை பார்க்கும்போது சும்பி இருந்தது. இப்போ கர்த்தர் மாற்றி அதே கால்களை போல இதை கொண்டு வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் ஆண்டவன் நடக்க பண்ணுகிறவர், ஒரு இடத்துல உயரமான இடத்துல உன்னை நிற்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆகவே தான் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை சில காரியத்தை சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கால்களை தேவன் எப்படி வைக்க விரும்புகிறார்? முதலாவது காரியம், என் கால்களை கர்த்தர் அழகுபடுத்துகிறார். ஆமென். எப்படி அழகுபடுத்துகிறான்னு சொன்னா வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24, 25 அந்த வசனங்களை வாசிக்கும் போது, ஆசேருக்கு, யாக்கோபின் மகனாகிய ஆசேருக்கு ஒரு ஆசீர்வாதம். வாசிங்க இந்த வசனம். ஆசேர் தன் கால்களை எண்ணெயினால் தோய்ப்பான். எப்படி தோய்ப்பானா? எண்ணெயினால். அன்றைக்கு இந்த எண்ணெய் என்பது ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம். யூத ஜனங்கள் மத்தியிலே பிரதானமான காரியம் 2 இருக்கு. அதுல ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சரசம். அல்லேலூயா. எந்த வீட்டுக்கு போனாலும் முதலாவது கால்களை கழுவி விட்டு அவர்களுக்கு முத்தம் செய்து அவங்க தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுக்கணும். அப்பதான் அவனை அங்கீகரிக்கிறதா ஒரு அடையாளம். இயேசு சொன்னார், சீமோன் வீட்டில் அவர் போய் பந்தி இருக்க போயிருக்கிறாரு. பாவியாகி ஒரு ஸ்திரீ வந்திருக்கிறான். இயேசுக்கு முன்னால போக ஒரு தைரியம் இல்லை. அவர் பின்னால போய் நின்று அவருடைய கால்களை தன் கண்ணீரினால் கழுவி தன் தலைமுடினால் அதை துடைத்து பாருங்க, அந்த நலதலம் என்கிற பரிமள தைலத்தை அவள் கால்களில் பூசி ஓயாமல் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாள். இதை பார்த்த உடனே ஒருத்தர் சொல்றான், தன்னை தொடுகிற ஸ்திரீ யார் என்று இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தன்னை தொடுகிற ஸ்திரீ யார் என்று அறிந்து கொள்வார் என்று சொல்லி எல்லாம் தங்களுக்குள்ளே முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு பார்க்குறாரு, என்ன முறுமுறுப்பு இது? அன்னைக்கே ஆரம்பித்த முறுமுறுப்பு தான், இன்னைக்கும் இந்த முணுமுணுப்பு தானா? இன்னைக்கும் இந்த முணுமுணுப்பு தான். அப்போ சீமோனை பார்த்து சொல்றாரு, சீமோனே உண்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க ஆண்டவரே. 2 மனுஷன் ஒரு எஜமான்ட்ட கடன் பட்டிருந்தான். ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு, இன்னொன்று 500 வெள்ளிக்காசு. கொடுக்க 2 பேருக்குமே திராணி இல்லாத நேரத்தில் எஜமான் 2 பேருடைய கடன்களையும் மன்னித்து விட்டார். யார் அதிகமாக அன்பாயிருப்பான்? எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிக அன்பா. ஆமாம், உங்களுக்குலாம் அதிகமாக மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டுருச்சு. நான் ரொம்ப அன்பு செலுத்தணும். நான் ஆண்டவரை ரொம்ப அன்பு செலுத்தணும். ஏன்னா நான் அதிகமாக எனக்கு மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றாரு, சீமோனே பேதுரு பாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால்களை கழுவ சொல்ல, என் கால்களை கழுவ என்ன செய்யல? தண்ணி கொடுக்கல. 2வது காரியம், நீ என்னை முத்தமிடல.
மூன்றாவது, என் தலைக்கு நீ என்ன செய்யல? எண்ணெய் கொடுக்கல. பாருங்களேன், தண்ணி கொடுக்கணும், எண்ணெய் கொடுக்கணும், அன்புக்கு ஏதுவாய் முத்தமிடணும். மூணுமே நீ செய்யல. இவ்வளோ ஓயாமல் என் பாதத்தை முத்தம் செய்கிறான். அல்லேலூயா. இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் பாதம் அவ்வளவு அழகுள்ள ஒரு பாதம். அந்த ஆண்டவர் அதே போலதான் நம்முடைய பாதங்களையும் அழகுபடுத்த விரும்புகிறார். ஆகவே தான் ஸ்தோத்திரம், இந்த எண்ணெய் என்பது ஸ்தோத்திரம் ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த எண்ணெய் ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடின் வழியாய் வடிந்து அவன் அங்கேயெல்லாம் நனைக்கிற ஒரு எண்ணெய். தாவீதுக்கு ஆண்டவர், என் தாசனாகிய தாவீதை நான் தெரிந்து கொண்டேன், பரிசுத்த எண்ணெயினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இங்கே ஆசேரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆசேர் தன் கால்களை எண்ணெயினால் தோய்ப்பான். ஆமென். இரும்பும் வெண்கலமும் உன் பாத வசனம், இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சின் கீழ் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இரும்பும் வெண்கலம் எங்க இருக்குமா? உன் பாதரட்சின் கீழே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாதத்துக்கு கீழே இரும்பையும் வெண்கலத்தையும் நான் கொண்டு வருவேன். இரும்பை போல கடினமுள்ள மனிதர்களையும் வெண்கலத்தை போல உறுதியாயிருக்கிற மனுஷர்களையும் கர்த்தர் உன் பாதத்தின் கீழே கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆகவே முதலாவது என் ஆண்டவர் என் கால்களை அழகுபடுத்தி இரும்பையும் வெண்கலத்தையும் என் பாதத்தின் கீழ் கொண்டு வருகிறார். அப்படின்னா என் பாதத்தை அழகுபடுத்துகிறார். ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, நேரம் இல்லாத நான் சில வசனங்களை மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் என் கால்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதிகாரப்படுத்துகிறார். சொல்லுங்க, என் கால்களை ஒன்று அழகுபடுத்துகிறார், ரெண்டாவது அதிகாரப்படுத்துகிறார். ஆமேன். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதா? என் கால் எங்க பிரதர் அதிகாரப்பட போகுது? அது உன் காலில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமேன். வேதம் தெளிவாக யோர்தானை பிளக்கிற ஒரு அதிகாரம் உன் காலில் இருக்குது. யோர்தானை போல பிரவகித்து வருகிற பிரச்சனையை பிளந்து போடுகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உன் காலின் கீழே வைத்திருக்கிறார். நீ மிதிக்கும் போது யோர்தான் ரெண்டாய் பிரியும். வாசிக்கலாமா? யோசுவா எழுதின யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் அந்த சில வசனங்களை வாசி கேட்போம் சீக்கிரமாக. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசி கேட்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர்களின் கால்கள், பெட்டியை நல்ல சாதாரண கால்கள் அல்ல, உன் கால் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற கால். ஏன் உன் காலுக்கு அதிகாரம்னா, நீ ஆண்டோடைய பெட்டியை சுமக்கிற, உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிற, கர்த்தருடைய வார்த்தையாகிய பெட்டியை சுமக்கிற. ஆக உன் காலின் கீழே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். இயற்கை உன் காலு கீழே அடங்கும். ஸ்தோத்திரம். பிரவகித்து வருகிற யோர்தான் பின்னிட்டு திரும்பும். வாசிங்க இந்த வசனத்தை. ஆசாரியரின் கால்கள், ஆசாரியனுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டு, தண்ணிக்கு மேல கூட வரலையா? ஒருத்தி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா வல்லமை புறப்பட்டது. உன் கால் ஆமீன் கரையில ஓரத்துல தொட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. ஆமீன் சொல்லுங்களேன். ஓரத்துல தான் உன் கால் படுது, நேர நடு மையத்துல கூட இல்ல, ஓரத்துல உன் கால் பட்ட உடனே வாசிங்க. மேலே இருந்து உன்னை அழிச்சிருவேன்னு வந்த தண்ணி. ஆமீன் சொல்லுங்க. மேல இருந்து நீ நடக்க மாட்ட, நீ கடந்து போக முடியாது, நீ செயல்பட முடியாது, உன்னை அமிழ்த்து விடுவேன் என்று சொல்லி ஓடி வந்த அந்த யோர்தானின் தண்ணீர் திரும்பி பின்னால போகுது. ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா சோதரம். என்ன சொல்லுங்க, திரும்பி போகுது பிரச்சனை. என்னை பார்த்து என் கால் பட்ட மாத்திரது. ஏனென்றால் நான் கர்த்தருடைய பெட்டியை அவருடைய வார்த்தையை சுமக்கிறபடினாலே என் கால்கள் பட்ட மாத்திரத்தில் அந்த பிரச்சனை வந்த இடத்துக்கு திரும்பி போகிறது. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என் பிரச்சனை இன்னைக்கு மறைந்து போகிறது, என்னுடைய போராட்டம் இன்னைக்கு மறைந்து போகிறது, எனக்கு எதிர்த்து வந்த எல்லா வல்லமையும் திரும்பி போகிறது. ஆமென். வாசிங்க. ஸ்தோத்திரம். மேலிருந்து ஓடுகிற வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த 6ஆம் ஊர்
ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடியே போயிடுச்சு. ஒன்னு நின்றுச்சு, இன்னொன்னு சொல்லுங்க, ஒரு பக்கம் நின்றுச்சு, இன்னொரு பக்கம் ஓடி போச்சு. பிரச்சனை ஓடி போச்சு, ஒன்று வந்த இடத்துல போய் நிற்கிது. உன் கால் பட்டம், ஏன்னா உன் காலில் ஒரு அதிகாரத்தை ஆண்டு வச்சுட்டார். அல்லேலூயா. ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன அதிகாரம்னா, பிரச்சனை வந்து உன்னை அமிழ்த்துவேன்னு சொல்லும், சொன்ன பிரச்சனை அந்த இடத்துக்கே திரும்பி போய் நிற்கும். இன்னொன்று உன்னை மூடிடுவேன்னு சொன்ன பிரச்சனை வந்த இடத்தை அப்படியே பார்க்கும், இனி உன் பக்கத்தில் என்ன நிற்க முடியும், ஓடியே போயிடும். ஏனென்றால் கர்த்தர் உன் கால்களை அதிகாரப்படுத்தியிருக்கிறார். ஒன்று அழகுபடுத்தி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறார். இரண்டாவது உன் கால்களை அவர் அதிகாரப்படுத்துகிறார். ஆமேன். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். உன் கால்களை அவர் அடையாளப்படுத்துகிறார். உன் கால்களை அவர் அடையாளம், நீ ஒரு அடையாளம். உன் கால் பட்டுச்சுன்னா அது அந்த இடத்துக்கு அடையாளம். ஆமேன். உன் கால் படுற இடம் அது என்னது, அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கோ. உன் கால் பட்டுச்சுன்னு யோசிக்கணும், இது அடையாளம். வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள் வாசிக்க சீக்கிரமாக. இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியரின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் இது என்ன நேரம்? இரவு நேரம். இங்க கல் எடுக்கிறீங்க. ஆமை சொல்லுங்க. இந்த யோர்தான் ஆற்றுக்குள்ள கல் எடுக்கிறீங்க. என கர்த்தர் எனக்கு பிரவித்து வந்த யோர்தான், என்னை அமிழ்த்து போடுவேன்னு சொன்ன தண்ணீரை பின்னால் ஓட போய் பின்னால் நிற்க செஞ்சாரு, இன்னொன்று ஓடி போக செஞ்சாரு. அது என்னுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். அங்க இருக்க கற்களை எடுத்து வாசிங்க. நீங்கள் இன்று இரவிலே தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த கல் அடையாளம். ஏன்னா உன் கால் பட்டதுக்கு ஒரு அடையாளம் தான். சொல்லுங்க. நேரம் ஆயிடுச்சு, நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு 6 பகுதி உண்டு, நான் 3 தான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று அழகுபடுத்துகிறார், 2வது அதிகாரப்படுத்துகிறார், 3வது அடையாளப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன் கால் அப்படி மாற்றார். உன் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர ஸ்தலங்களை நிறுத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவர் உயர்வான ஸ்தலத்தை நிறுத்த வல்லமை உள்ளவர். ஏன்னா உன் கால்களை கர்த்தர் அழகுபடுத்தி இருக்கிறார். ஆமேன். எண்ணெயினால் அவர் தோய்த்திருக்கிறார். ஆமேன். அவர் என் காலை எண்ணெயினால் தோய்த்து இரும்பும் வெண்கலம் என் பாதரட்சிக்கு கீழாய் மாற்றி இருக்கிறார். அப்படின்னா முதலாவது காரியம், உன் காலை அழகுபடுத்தும் போது ஒரு ராஜ மேன்மை. ஏன்னா சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. நீ உன் கால்கள் எண்ணெயில் தோய்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். தேவ அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை என் மேல் இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையை நான் தைரியமாய் பேசுவேன். தைரியமாய் பேசுகிற ஆமென், அந்த வார்த்தையமாய் தைரியமாய் பேசுகிற என் கால்களை கர்த்தர் அழகுபடுத்துகிறார். மலையின் மேல் அழகாய் இருக்கிறது என் கால்கள். மலையின் மேல், சீயோனின் மலையின் மேல் அழகாய் இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கால்கள் சீயோனின் மலையின் மேல் அழகாய் இருக்கிறது, அழகாய் இருக்கிறது, அழகாய் இருக்கிறது. என் கால்களை அவர் அழகுபடுத்தி இருக்கிறார். உயர் ஸ்தலங்களை நிறுத்தி அழகுபடுத்தி ஆசீர்வதிக்கிறார். 2வது காரியமாக என் கால்களை தேவனாய் கர்த்தர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். 2வது காரியம், ஆமென், ஆண்டவரே கர்த்தர் என் கால்களை அதிகாரப்படுத்துகிறார். ஏன்னா நான் ஓரத்தை தான் மிதிச்சேன், வந்த யோர்தான் பின்னிட்டு நின்றது, இன்னொரு பகுதி ஓடி போயிற்று.
கர்த்தர் என் கால்களை அதிகாரப்படுத்தினார். மூன்றாவது, என் கால்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்.